சனிக்கிழமை சாப்பாடு வேலை எல்லாமே முடிச்சாச்சு. என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு அப்படியே பார்த்துடலாமா வரிசையா? அப்படியே பாருங்கள், சுட சுட சோறு செங்கல்பட்டு அரிசியில் சோறு ரெடியாக இருக்குங்க. கூடவே பார்த்தீங்கன்னா சால மீன் கறி. சால மீனை வந்து முருங்கைக்காய், மாங்காய், பச்சை மிளகாய், தக்காளி எல்லாம் போட்டு தேங்காவை வறுத்தரைச்சி பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ரசம் பண்ணியிருக்கேங்க. சரியா? கூடவே பார்த்தீங்கன்னா சால மீன் ஃப்ரை. இவ்வளோ தான் எங்கள் வீட்டு மத்தியானம் சாப்பாடு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோடய சித்தி வந்து பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆசாரிபுரம் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. அப்போ கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து விடலாங்க. ஜிஹெச்சில் உள்ள சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால் கொஞ்சம் மீன் கறியும் ரசமும் சால மீன் ஃப்ரையும் கொடுத்துருக்கேன். எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எமர்ஜென்சிக்கு இது கூட யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு வத்த குழம்பும் எடுத்து வச்சுருக்கேன். சரியாங்க? இது வந்து கருவாடு, நெத்திலி மீன் கருவாடு தொக்கு பண்ணியிருக்கேன். அப்புறம் சுடு தண்ணி குடிக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சுருக்கேன். மேலே தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து கழுவி எடுத்து வச்சாச்சு. நீ பிள்ளைங்கள்ட்ட கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து விடணும். அப்புறம் இந்த ஃப்ளாஸ்க்கை பற்றி சொல்லியே ஆகணும். என்னோடய குட்டி பசங்க, என்னோடய 2 பசங்களுக்கும் இந்த ஃப்ளாஸ்க்கு நல்லா உதவிச்சு. ஆனால் இப்போ சும்மா தான் இருந்துச்சு. சரி, அவங்களுக்கு பயன்படட்டுமே, சும்மா தானே வச்சுருக்கோன்னு எடுத்தாச்சு. சரியா? இவ்வளோ தான் எங்கள் வீட்டு மத்தியான சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. சரியா?